ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோ தான் இது வந்து இருக்க போகுது, சரிங்களா? தென் பிகினர் யாராவது வந்து என்னோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? தென் நம்ம வந்து பார்த்தோமா அப்படின்னா வெப்சைட்டு சம்மந்தமாக ஏ டு Z எல்லா சர்வீஸுமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போயாச்சு அப்படின்னா கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், பேக்லிங்க் சர்வீஸ், டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, டொமைன் ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, ஒயிட் ஹாட் எஸ்இஓ, கிரே ஹாட் எஸ்இஓ டில் எண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் ஹாட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் அது போக வெப்சைட்டுக்கு வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸு போட்டு தென் வெப்சைட்டுக்கு வந்து ஆடிட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆடிட்டிங் பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது. தென் பிகினர்ஸ்க்கு யாராச்சுக்கும் வந்து எனக்கு வேர்ட் ப்ரெஸ்னால் என்னென்னு தெரியல, பிளாகர்னால் என்னென்னு தெரியல, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே போல் வந்து வெப்சைட் வந்து ப்ரீமியமாக வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 விதமான பேக்கேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ரூ. 7,000, ரூ. 15,000 அண்டு ரூ. 25,000, ஓகேங்களா? 3 விதமான பேக்கேஜுமே காமனாக வரக்கூடியது என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது நம்ம வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவோம், ஓகேங்களா? தென் ரூ. 7,000 பேக்கேஜ்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது எனக்கு வெப்சைட் மட்டும் லைவ் கொண்டு வந்து கொடுத்துருங்க ப்ரோ, நான் ஓன் ரிஸ்கில் நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் அந்த ரூ. 7,000 பேக்கேஜ், சரிங்களா? தென் ரூ. 15,000 பேக்கேஜ்ன்றது நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஜீரோவில் இருக்கீங்க அப்படின்னும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒரு ஹோஸ்டிங்னா என்ன, டொமைன்னா என்ன, எப்படி அதை பை பண்ணுறது, எப்படி வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ப்ரீமியம் தீம்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது, தென் நமக்கு பிடிச்ச போல் ஒரு லேஅவுட் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றது ஸ்க்ராட்ச்லேருந்து டில் எண்டு வரைக்கும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். அதாவது லேர்னிங் ஃபார் ஒன்லி செகண்ட் பேக்கேஜில். தென் ரூ. 25,000 பேக்கேஜில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இருக்காது. தென் உங்களுக்கு வந்து எந்த ஒரு டீச்சிங்கும் இருக்காது. உங்களுக்கு பதிலாக உங்களோட வெப்சைட்டுக்கு ஒர்க்கு நான் பண்ணுவேன். தென் உங்கள் வெப்சைட்டுக்கு பதிலாக மானிட்டேஷன் வாங்கி கொடுக்குற வேலை என்னோடதாக இருக்கும். மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்டு அந்த ப்ராஜெக்ட்ஸ் அதோட கம்ப்ளீட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இது போல் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ்க்குமே ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. தென் இது போக வந்து வெப்சைட்டுக்கு சம்மந்தமாக கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 200 கொடுத்துட்ருக்கோம். மினிமம் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். தென் இது போக வந்து வெப்சைட்டுக்கு வந்து பேக்லிங்க் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பேக்லிங்க் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார் பேக்லிங்க் வந்து ₹1 வந்து கொடுத்துட்ருக்கேன். தமிழ்நாட்டிலே ரொம்பவே லோ ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டியில் பண்ணி கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான், ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா பேக்லிங்க் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தென் பேக்லிங்க் சம்மந்தமான வீடியோஸ் நீங்கள் பார்த்தா தான் பேக்லிங்க் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும், சரிங்களா? தென் அது போக 1000 பேக்லிங்க்ஸ்ன்றது நீங்கள் மினிமமாக ஆர்டர்ஸ் கொடுத்து வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது போக உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஆஃப் பேஜ் எஸ்இஓ ஸ்கோர் ஏற்றணும் அப்படின்னாலுமே ஏற்றி கொடுக்குறோம். அது போக டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுமா 45+, அதே போல் டொமைன் ரேட்டிங் 45+ இன்க்ரீஸ் பண்ணணுமா தாராளமாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தென் இது போக உங்களுக்கு வந்து அஃபிலியேட், காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மோர் தென் எனி கேட்டகரியில் உங்களுக்கு வெப்சைட் வந்து ப்ரீமியமாக பில்டு பண்ணாலுமே, ஓகேங்களா? ஸோ ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த போல் உங்களுடைய ஒர்க்குக்கு தகுந்த அமௌண்ட் வந்து நான் சொல்வேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணலாம், சரிங்களா? தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோவிலே பார்க்கலாம் என்னுடைய காண்டாக்ட் நம்பர். அதே போல் ஒவ்வொரு வீடியோக்கு கீழே எல்லா சோஷியல் மீடியா லிங்க் இன்க்ளூட் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யோசிக்கவே தேவையில்லை. எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, டேரெக்டாக கால் பண்ணிவிடுங்க, புரியுதுங்களா? தென் இல்லை ஏதாவது பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தா மட்டும் நீங்கள் பெய்டு சர்வீஸ்க்கு ஆர்டர்ஸ் கொடுங்க. ஏன்னா எந்த இடத்தையுமே நம்ம வந்து கம்பல் பண்ணலை நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? டவுட்டாக இருக்குன்னா டவுட்டை வந்து கால் பண்ணி கிளியர் பண்ணிக்க போகிறேன். அப்படி இல்லை பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு பேக்லிங்க் சர்வீஸ் தேவைப்படுது, கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்படுது, இல்லை வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் தேவைப்படுதுன்னா இது போல் ஒரு சிலது வந்து நீங்கள் பே பண்ணி வாங்குற போல தான் இருக்கும், இல்லைங்களா? ஸோ அது போலன்றதெல்லாம் நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கோங்க, சரிங்களா? சரி, இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளோட டாப்பிக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யாராவது நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்லையும் சரி, ஓகேங்களா? உங்களுக்கு இது போல தான் இருக்கும். ஒவ்வொரு ஆர்டிக்கல்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிராண்டை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம், ஓகேங்களா? தென் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்திங்க அப்படின்னும் போது இன்னுமே டீட்டெயிலாக நம்ம வந்து அங்கே கொடுத்துருப்போம், சரிங்களா? தென் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்லையுமே என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் லிங்க் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். அதே போல் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பருமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும், ஓகேங்களா? தென் எந்த ஃப்ரீலான்சரும் அவங்களுடைய பர்சனல் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனால் இங்கே வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுறதுல அதுவாக தான் இருக்கும். இன்க்ளூட் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, புரியுதுங்களா? தென் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்னுடைய சேனலில் எந்த வீடியோ கிளிக் பண்ணாலுமே என்னுடைய காண்டாக்ட் நம்பர்ன்றது உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி எடுத்துட முடியும், சரிங்களா? தென் அது போக
போக யூசர்ஸ் என்ன நீடுக்காக ஆர்டிகல்ஸ் கேட்குறாரு, ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கா, இல்லை அஃபிலேட்டா, ஹூ காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கா, ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த போல் உள்ள வந்து டைட்டில்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். அதே போல் இன்றைக்கி ரேஞ்சில் நீங்கள் எவ்வளவோ டூல்ஸ் வந்து செக் பண்ணி பார்ப்பீங்க, நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து எந்த அளவுக்கு யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் நீங்கள் எந்த டூலில் செக் பண்ணாலுமே நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து 100% வந்து ஒரிஜினலாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ரைட்டிங், புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வித்தின் 1 வீக்கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு நான் கேரண்டி தரேன், சரிங்களா? தென் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிளாகரிசம்ன்றது 100% யூனிக்காக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, பிளாகரிசம்ன்றது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. பிளாகரிசம்ன்றது ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போயாச்சுன்னா, நீ யூஸ் பண்ணக்கூடிய டைட்டிலும் நான் யூஸ் பண்ணக்கூடிய டைட்டிலும் ஆல்ரெடி ஒன்றா இருக்குது அப்படின்னா அது பிளாகரிசத்துக்குள்ளே வரும், ஓகேங்களா? அது எப்படி ப்ரோ 2 பேரும் ஒரே நாளில் தான் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அப்படி கிடையாது நண்பா. இப்போ ஹவு டு மேக் மணி ஆன்லைன், ஓகேங்களா? பக்கத்தில் வந்து ஏதாவது வந்து இப்போ தமிழ் போடுறீங்க, மோர் தென் உங்களுடைய ஃபோக்கஸ் கீவேர்டு பக்கத்தில் ஆட் பண்ணுறீங்கும் போது இங்கே ஹவு டு ஆன்லைன் மேக் மணி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம அந்த பிளாகர்ஸ்ன்றது நமக்கு வந்து கொண்டு வரும், புரியுதுங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி அப்படிலாம் டில் எண்டில் வந்து ஏதாவது நியூவாக ஒரு வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து டாப் 10 ஹவு டு மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு போடலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ வந்து கண்டினியூஸ் வந்து எப்படி சொல்கிறது, ரீடபிலிட்டிக்குமே நமக்கு வரும். அதே சமயத்தில் வந்து வேர்ட்ஸ் வந்து மாறுது, சேஞ்ச் ஆகுது அந்த இடத்த, புரியுதுங்களா? ஸோ இது போல் அனதர் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ், டைட்டில்ஸ், ஃபோக்கஸ் கீவேர்டு, அதே போல் புல்லட் பாயிண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ்லாம் வந்து சிமிலராக நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸில் வந்து எந்த வெப்சைட்லையுமே காமனாக இருக்கவே இருக்காது, புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு பார்த்து தான் நம்ம வந்து யூனிக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? தென் அதே போல் இன்றைக்கி ரேஞ்சுக்கு வந்து நம்ம சும்மா பேருக்கு வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்க மாட்டோம், ஓகேங்களா? தென் இது வரைக்கும் நம்ம சர்வீஸ் கொடுத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே அந்த சர்வீஸ் ஒவ்வொரு சர்வீஸுமே கொடுத்துட்ருக்கேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும், சரிங்களா? தென் ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து நம்மக்கிட்ட ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஆர்டிகல்ஸ் எழுத தெரியாமல் தான் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நம்மக்கிட்ட வாங்குறாங்க. அப்படின்னும் போது நம்ம வந்து அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல தான் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸுமே பண்ணி கொடுக்குறோம், புரியுதுங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போயாச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து அங்கே 90%க்கு மேலே பிளாகரில் யூஸ் பண்ணுறாங்க, புரியுதுங்களா? அதே போல் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் மட்டும்தான் வேர்ட் ப்ரெஸில் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஏன்னா எடுத்த உடனே எல்லாரும் வந்து ஒரு ஹோஸ்டிங் டொமைன் பிக் பண்ணி வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா கிடையாதுங்க. தென் பிகினர் யாராக இருந்தாலும் பிளாகரில் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுவாங்க, இல்லைங்களா? ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோக்கஸ் கீவேர்ட், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், இன்டர் லிங்க், அவுட் பாண்ட் லிங்க் அதெல்லாம் எதுவுமே தெரியாது, இல்லைங்களா? ஆனால் நம்மளுடைய ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் தான் ஃபோக்கஸ் கீவேர்டாக நம்ம வந்து எடுத்து ஒர்க் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ ஃபோக்கஸ் கீவேர்டு என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம், சரிங்களா? தென் இந்த இடத்த பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், டைப் ஆஃப்ஸ் த டூன் ஆஃப் விஷன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், சரிங்களா? இதுதான் ஃபோக்கஸ் கீவேர்ட். இது டயர் 1 கிட்ட டார்கெட் பண்ணி ரைட் பண்ணியிருக்கு, யூஎஸ் பேஸ் பண்ணி, சரிங்களா? தென் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக 150 கேரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். தென் இது வந்து பிளாகருக்கும் காமனாக தான் இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து வேர்ட் ப்ரெஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வேர்ட் ப்ரெஸ் பொறுத்த வரைக்கும் காமனாக நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்இஓக்குன்னு சொல்லிட்டு சம் பிளகின் வந்து யூஸ் பண்ணுவீங்க. இதுதான் பெஸ்ட்டு நான் சொல்ல விரும்பல எங்கேயுமே. தென் எக்ஸாம்பிளுக்கு எஸ்இஓ, ரேங்க் மேத் அண்ட் ஆல் இன் ஒன் எஸ்இஓ, இது ஓகேங்களா? இதில் போல ஏதாவது ஒரு பிளகின் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? இதில் நீங்கள் எந்த பிளகின் யூஸ் பண்ணாலுமே நான் கொடுக்கக்கூடிய இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷனும் சரி, ஃபோக்கஸ் கீவேர்டும் சரி, எல்லாத்துக்குமே ரீடபிலிட்டிக்கும் சரி அண்ட் எஸ்இஓ ஸ்கோர்ஸ்க்குமே சரி ஃபர்தராக கரெக்டாக இருக்கும், சரிங்களா? தென் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஃபர்தராக கொடுத்துருக்கோம். அதே போல் டைட்டில் பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற போல டைட்டில் வந்து கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? தென் கூகுளில் ஒரு ஆர்டிகல்ஸ் ரேங்க் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் கீவேர்ட், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் இது 3 கரெக்டாக கொடுத்தாலே ஆவரேஜ் 58% நமக்கு எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், சரிங்களா? தென் அடுத்ததாக உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து எனக்கு ஃபர்தர் எஸ்இஓ பண்ண தெரியாது அப்படின்னாலுமே நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஜஸ்டிஃபாக நீங்கள் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணாலே போதிக்கும், ஓகேங்களா? ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீடபிலிட்டிக்கும் சரி, எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாகவே சரி, அதுபோல் தான் நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுத்துருப்போம், சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் ஃபார் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணாலே போதிக்குமானது. ஆனால் பட் ஃபர்தராக நீங்கள் ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜ் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆஃப் பேஜ் வந்து ஜஸ்ட் ஃபார் நீங்கள் அவுட் பால் லிங்க் மட்டும் தான் கொடுப்பீங்க. பட் ஆனால் ஆஃப் பேஜ் பொறுத்தவரைக்கும் இது டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா ஆஃப் பேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பப்ளிஷ் பண்ண உடனே அதுக்கு வந்து பப்ளிஷ் பண்ண உடனே கிடையாது, பப்ளிஷ் பண்ண ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் அந்த பர்டிகுலர் ஆர்டிகல்ஸ்க்கு 1000 பேக் லிங்கோ 5000 பேக் லிங்கோ நீங்கள் பில்டு பண்ணுறதா இருக்கும். அது உங்களால் முடியாது. நீங்கள் என்ன போல் ஃப்ரீலான்சர் ஹையர் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த சர்வீஸ் வந்து எடுக்கிறதா இருக்கும், சரிங்களா? தென் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட ஆர்டிகல்ஸ் வாங்கிட்ட உடனே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் நான் சொன்னது எல்லாமே இன்டர் லிங்க், அவுட் பால் லிங்க் ஆட் பண்ண போகிறீங்க. கம்பல்சரி இமேஜ்ன்றது ஆட் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா? ஸோ 1 or 3 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இன்டர் லிங்க், அவுட் பால் லிங்க் இன்க்ளூடு
ஃபர்தரான ஃபோக்கஸ் கீவேர்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணாலே உங்களுக்கு 90% கிட்டத்தட்ட எஸ்இஓ ஃப்ரீலே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. ஸோ இப்போ ஆர்டிகல்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். சப்டைட்டில்ஸ், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ், இடத்துக்கு தகுந்த போல வேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம் சரிங்களா. ஒவ்வொரு ஆர்டிகல் ஃபஸ்ட்லையும் சரி எண்ட்லையும் சரி என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் லிங்க் இன்க்ளூட் என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும் சரிங்களா. தென் சரி இப்போ இந்த ஆர்டிக்கலில் நம்ம எவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆவரேஜ் பண்ணி வேர்ட்ஸ் எப்படி கொண்டு வந்து இந்த இடத்த உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். 3413 வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா. தென் அதே போல் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ப்ரோ எங்கிட்ட ஃபண்டெலாம் அதிகமாக இல்லை, நான் ஒவ்வொரு ஆர்டிக்கலாக வாங்கிக்கலாமா அப்படின்னா நண்பா எங்கேயுமே நான் கம்பேர் பண்ண மாட்டேன். நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் கேட்டாலுமே நான் டெலிவரின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன் சரிங்களா. ஏன்னா இந்த கிளைண்ட்டையுமே வந்து நம்மக்கிட்ட ஜஸ்ட் ஃபார் ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ் தான் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாரு. அந்த ஒரு ஆர்டிக்கலுக்கு தான் இந்த வீடியோவை நான் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா. தென் எல்லாருக்கிட்டையும் வந்து அமௌண்ட் இருக்கணும்னு அவசியமே இல்லைல்ல சரிங்களா. உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க, இல்லைனா இல்லை, கான்செப்ட் அது தான். தென் நீங்கள் எப்போ அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கோ அப்போ நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா. தென் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ் நீங்கள் கேட்டாலுமே ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி அல்லது 10 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி 100 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே உங்களுக்கு இது போல தான் இருக்கும் நம்ம ஃபர்தராக ஃபாலோ பண்ணி கொடுக்குறது சரிங்களா. தென் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி கேட்டுக்குங்க. தென் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ்குள்ளே இவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணி நான் பேசிகிட்டு இருக்கேன். தென் மெயில் உங்களுக்கு வந்து அதாவது ஒரு ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து அதாவது நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுக்குறத பொறுத்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நம்ம எப்படி டெலிவரி கொடுப்போம் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மெயிலில் தான் வந்து டாக்குமெண்ட்ன்றது ரிசீவ் ஆகும் சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப், டெலிகிராம் மோத நீங்கள் எந்த சோஷியல் மீடியாவில் அனுப்ப சொன்னாலுமே அது வந்து லீக் ஆகிடுது. நீங்கள் வந்து யாருக்காச்சும் ஒன்று ஃபார்வர்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைல் உங்களுக்கே தெரியாமல் எங்கேயாவது எப்படியாவது ஒரு விதத்தில் லீக் ஆகிடுது புரியுதுங்களா. ஸோ அதனால் நம்மளுடைய ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபர்தராக மெயிலில் தான் வந்து ரிசீவ் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ நான் மெயில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். மெயிலில் ஒவ்வொரு ஒரு டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி நம்ம அவருக்கு அனுப்பிச்சிருக்கோம் சரிங்களா. தென் ஒவ்வொரு மெயிலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் ரிசீவ் ஆகும். ராஜ்குமார் ஐசிஐ சர்வீஸ்னு போட்டு உங்களோட நேம் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும் சரிங்களா. தென் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஸ்டார்டிங் எடுத்த உடனே என்னை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பேன். தென் அது ஒவ்வொரு மெயிலுமே என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு மெயில் ஐடி, வாட்ஸ்அப் லிங்க் இன்க்ளூடு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் மூணுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபர்தராக நம்ம வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கலையுமே வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து என்ன அப்படின்றது நம்ம இங்கேயே வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி அல்லது 10 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி நம்ம ஒருத்தருக்கு வந்து வேர்ட்ஸ் அதிகமாகவும் ஒருத்தருக்கு வேர்ட்ஸ் கம்மியாகவும் நான் பண்ண மாட்டேன் ஓகேங்களா. நான் மினிமம் கேரண்டி என்ன கொடுக்குறோன்னா நீங்கள் அதை மட்டும் தான் பார்க்கணும். வேர்ட்ஸுடைய கொண்டு என்ன நான் மினிமமாக கொடுக்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்றது நான் மினிமம் கேரண்டி கொடுக்குறேன் சரிங்களா. தென் அதுக்கப்புறம் இந்த 2500 வேர்ட்ஸ் இருக்கிறது, 3000 வேர்ட்ஸ் இருக்கிறது அது எல்லாமே எனக்கு கன்க்ளூஷன் எங்கே முடியுதோ அங்கே தான் நான் வந்து கொடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1500 வந்து 3000 வேர்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களே ப்ரோ, அப்போ டபுள் ஆர்டிக்கலுக்கு ஈக்குவலாக வருது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்குலாம் நண்பா ஒவ்வொரு கண்டென்ட்டுமே ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து வேர்ட்ஸ் வந்து முன்ன பின்ன வரும் புரியுதுங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் அமேசான், இப்போ அஃபிலியேட், அதே போல் ஹூ காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் இதுக்கெலாம் வந்து அவ்வளோ வேர்ட்ஸ் தேவையே கிடையாது. மினிமமாக ஒரு 300 400 வேர்ட்ஸ் இருந்தாலே அதிகபட்சம் போதிகமானது. கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ இடத்துக்கு தகுந்த போல் ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்து வேர்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணுமோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் புரியுதுங்களா. தென் ஒரு ஆர்டிக்கலுக்கு 3000 வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் ஆர்டிக்கலுக்கு அந்த 3000 வேர்ட்ஸ் இருக்கணுன்றது கம்பல்சரி கிடையாது. ஏன்னா ஜஸ்ட் வராங்க 1100 வேர்ட்ஸ் தான் வருது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ண முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ இங்கே வந்து வேர்ட்ஸ் நான் மினிமம் கேரண்டி கொடுக்குறது என்ன அப்படின்னா 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வந்து நான் மினிமமாக கேரண்டி கொடுக்குறேன் சரிங்களா. தென் எஸ்இஓ ஆப்டிமேஷன்ன்றது ஃபுல்லி ஆப்டிமைஸ்டு தான் ஓகேங்களா. ஏன்னா நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ல யூஸ் பண்ணாலும் சரி அல்லது பிளாகரில் யூஸ் பண்ணாலும் சரி நான் கொடுக்கக்கூடியது ஆர்டிகல்ஸ் வந்து 100% எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் சரிங்களா. பிளாகர் சிம்பிள்ன்றது 100% நம்ம செக் பண்ணி தான் கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரீடபிலிட்டி பொறுத்த வரைக்கும் 16+ என்னால் எந்த அளவுக்கு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ மச் பெட்டராக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெட்டராக பண்ணியிருக்கேன். தென் 100% ஹியூமன் மேனுவல் ரைட்டிங்ன்றதால் இதில் இந்த இடத்துல உங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. தென் அடுத்ததாக நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் பின் பண்ணி கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறதுக்கு டாமினேட்டாக ப்ளே பண்ணும் ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போயிடுச்சுன்னா கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், எக்ஸாம்பிள் கண்டென்ட் ரைட்டிங்லேயே ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் இங்கே பார்க்கலாம். உங்களால் நீங்கள் வந்து நார்மலாக வந்து கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் பண்ணுறதாலும் சரி, இல்லை ஆட்சன்ஸ் அப்லோடு பண்ணுறதாலும் சரி, இல்லை ஐசிபிசி, இல்லை அஃபிலியேட்டு, ஹூ காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இல்லை ப்ராடக்ட் செல்லிங்க்கு, இது போல் எதுக்காக இருந்தாலும் சரி சர்வீஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துருக்கேன். அதே போல்
பேக் லிங்க்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைப்ஸ் இருக்குன்றது அதையுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது போக ஆஃப் பேஜ் எஸ்இஓஸ்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே அதையுமே கொடுத்துருக்கோம். வெப்சைட்டுக்கு வந்து ப்ரீமியம் தீம்ஸ் போடுறது, வெப்சைட் வந்து ஸ்பீட் ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்குறது, டெவலப்மெண்ட் ஃபீல்டில் ஆன் பேஜ் அண்ட் ஆஃப் பேஜ் டெக்னிக்கல் 3மே வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதே போல் ஆப்டிமேஷன் பொறுத்தவரைக்கும் பிளாகர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, ஆட்சன்ஸ் அப்புறம் சரி, இல்லை வந்து வேர்ட் ப்ரெஸ் சரி, மந்த்லி பிஸ்னஸ் வெப்சைட் அண்ட் அஃபிலியேட் ஹூகாமர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எவ்ரிபடி கேட்டகரியில் நீங்கள் வெப்சைட் ரன் பண்ணாமே மந்த்லி எஸ்இஓவுமே வந்து கவர் அப் பண்ணுறோம். தென் இது போக பேக்லிங்க் சர்வீஸ் பார்த்துச்சுன்னா அந்த டீப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னா பாலிசி வெர்ஷன் வந்து வீடியோ ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ பேக்லிங்க் சர்வீஸுமே A to Z எல்லாமே கவர் அப் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது அதாவது என்னென்ன சர்வீஸ் முக்கியமாக கவர் அப் பண்ணுமோ அது எல்லாமே அந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதே போல் நம்மக்கிட்ட எப்போவுமே ஆஃபர்ஸ் கொடுக்குறது வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்ஸில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். நான் கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் யாராலையும் தமிழ்நாட்டிலே கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு பார்த்து தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? அது என்ன ப்ரோ ஆஃபர்ஸ் அப்படின்னா, நீங்கள் யாராச்சும் 10+ ஆர்டிகல்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 2000 பே பண்ணி எங்கிட்ட ஆர்டிகல்ஸ் வாங்குவீங்க. சரிங்களா? பட் ஆனால் அதுக்கு நான் கொடுக்குறது என்ன அப்படின்னா 10 ஆர்டிகல்ஸ் இன்க்ளூடு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெட்ரட் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். சரிங்களா? ஒரு வெப்சைட்டுக்கு கீ மட்டும் நீங்கள் போய் அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் கீ பர்ச்சேசிங் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இந்தியன் கரன்சிக்கே. வித் 1 இயர் அப்டேட் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? பட் ஆனால் நீங்கள் 2000 பே பண்ணி 10 ஆர்டிகல்ஸ் இன்க்ளூடு 1 இயர்க்கான ஷார்ப்பாக ஜெட்ரட் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் லைசன்ஸ்க்கு விட நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் நீங்கள் இயருக்கு ஒன்ஸ் வந்து ஜஸ்ட் 2000 பே பண்ணிங்கன்னா அகைன் வந்து நான் உங்களுக்கு அந்த கீ வந்து உங்களுக்கு நான் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து, அதாவது உங்களுக்கு ரினியூவல் பண்ணுற பிரச்சனை இருக்காது. நீங்கள் ஆர்டிகல்ஸ் மட்டும் வாங்கினாலே போதிக்கும். அது லைஃப் லாங் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஏன்னா வந்து நாம் வந்து ரினியூவல் சைடு நம்ம சைடு வந்து அதனால் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. புரியுதுங்களா? தென் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தான் பெனிஃபிட்ஸ். நீங்கள் 1 or 2 டைம்ஸ் திங்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குறது 2000 ஆனால் உங்களுக்கு வரப்போகிறது அகைன் 3000 உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்குது எப்படி பார்த்தாலும். புரியுதுங்களா? தென் அதே போல் மெகா ஆஃபர்ஸ்னு வந்து பார்த்தாச்சு அப்படின்னா நீங்கள் யாராச்சும் வந்து 13+ ஆர்டிகல்ஸ்க்கு மேலே பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெட்ரட் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து கொடுக்குறோம். அப்படி இல்லைனா 300 டூ ஃபாலோ. ஓகேங்களா? 2 சாய்ஸ் இருக்குது. இது இல்லைனா அது உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் நம்ம கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோமா இல்லையான்றதை நீங்கள் இதை பார்க்கும்போது இந்த டேஷ்போர்டு பார்க்கும்போது தெரியும். ஏன்னா அஃபிஷியல் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் அதே போல் அஃபிஷியல் தீம்ஸ் பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் வெப்சைட்னா ஒரு பிராண்டு. ஓகேங்களா? அஃபிஷியல் தீம்ஸ் பொறுத்த வரைக்கும் லைசன்ஸ் கீ தான் அங்கே வந்து மெயின் ரோலாக ப்ளே பண்ணோம். ஸோ நம்ம கீ போட்டு கொடுக்குறோமா இல்லையான்றது இது போல் நீங்கள் வந்து பார்க்க முடியாது. ஜெட்ரட் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும் கீ ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா இது போல் டேஷ்போர்டில் உங்களுக்கு கீ லைசன்ஸ் கீன்றது கண்டிப்பாக பாப்பப் பண்ணோம். தென் ஸ்டார்டிங் எப்போயுமே ப்ரைவேசிக்காக எப்போயுமே வந்து எந்த ஒரு ப்ரீமியம் தீம்ஸுமே வந்து கீன்றது ஃபுல்லாக காட்டவே காட்டாது. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஒரு 4 லெட்டர்ஸ் டில் எண்டில் ஒரு 4 லெட்டர்ஸ் காட்டும். பட் எப்படின்னா ஃபஸ்ட்டிலேருந்து டில் எண்டு வரைக்கும் ஹைட் செய்யப்பட்டிருக்கும். அப்படின்னா டில் கடைசியாக இல்லை ஃபஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் லெட்டர்ஸ் வந்து காட்டும். ஓகேங்களா? அது போல் தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அஃபிஷியல் தீம்ஸ்ன்றது இந்த இடத்த உங்களுக்கு இதை பார்க்கும்போது ஓரளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக நாம் வந்து எப்படி ஒரு எப்படி சொல்கிறதுனா எல்லாருக்கும் வந்து எப்படி இவ்வளோ பெஸ்ட்டு ப்ரைஸில் அதே மாதிரி ஃப்ரீயாக எப்படி உங்களால் கொடுக்க முடியுதுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற தீம்ஸோட காஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 21,000 வரும் நண்பா. அன்லிமிட்டட் இருந்து. ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி என்னால் வந்து ஏன்னா எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஓகேங்களா? கிளைண்ட்ஸ் அதிகம்னா எனக்கு வந்து மந்த் வந்து ஒரு 5 to 10 பேருக்கு வெப்சைட்டை பில்டு பண்ணுவேன். அதே போல் வந்து சைட்டுக்கு வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வேணுன்றவங்களுக்குலாம் இந்தமாரி ஏகப்பட்ட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எனக்கு கிளைண்ட் வந்து ரொம்பவே அதிகம். புரியுதுங்களா? ஸோ எல்லாருக்குமே வந்து என்னோடய கிளைண்ட்டான நீங்கள் வந்து ப்ரீமியம் தீம்ஸில் ஒர்க் பண்ணணுன்றது மட்டும்தான் என்னோடய நீட். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரீ தீம்ஸில் ஒர்க் பண்ணால் சைடு வந்து வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டி அப்படி கிடையாது. எந்த ஃப்ரீ லான்ச்சர் வந்து ஃப்ரீ தீம்ஸில் ஒர்க் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே சொல்லவே மாட்டாங்க. ஓப்பன் சேலஞ்ச் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே எல்லாருமே ஓகேங்களா ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தாலுமே சரி அல்லது ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணாலுமே அவங்களுடைய வெப்சைட்டுக்கு யாருமே ஃப்ரீ தீம்ஸ்ன்றது யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ப்ரீமியமில் மட்டும்தான் ஃபர்தராக ஏன்னா பக் வத்துனா கூட அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃப்ரீயில் பொறுத்த வரைக்கும் பேருக்கு அப்டேட் இருக்குமே தவிர அந்த பக் எதுனா இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே ஃபிக்ஸ் ஆகவே ஆகாது. ப்ரீமியம் எடிஷன் ஃபார் ஒன்லி உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கும் சரி எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி தென் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்குமே சரி எல்லாமே ப்ரீமியம் தீம்ஸ் மட்டும்தான் ஃபுல்லி ஆப்டிமைஸ்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணுற எந்த ஒரு வெப்சைட்டுக்குமே ப்ரீமியம் தீம்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? என்னோடய கிளைண்ட்டு 99% எல்லாருமே ப்ரீமியம் தீம்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? தென் நீங்கள் யாரும் ஃப்ரீ தீம்ஸ் யூஸ் பண்ண நான் விட்டதே கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா ஏன்னா நீ 10 ஆர்டிகல்ஸ் பை பண்ணாலே உங்களுக்கு ஃப்ரீயாக நான் தீம்ஸ் போட்டு கொடுத்துறேன். அப்படின்னும் போது அவங்க எப்படி ஃப்ரீ தீம்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஓகேங்களா? தென் இது அகைன் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதான் ஆர்டிகல்ஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். சேம் ஓகேங்களா? ஸ்டார்டிங் இதை வச்சு தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். வேர்ட்ஸ் கவுண்ட் வந்து அகைன் நான் காட்டுறேன் 3413 வேர்ட்ஸ். இப்போ புரியுதுங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இது போல் ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் வேணும் அல்லது வெப்சைட் சம்மந்தமாக ஏதாவது சர்வீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ் வந்து வாங்கிக்க முடியும்.
தென் எனிவே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக கால் பண்ணி வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னாலுமே சர்வீஸ் வந்து தாராளமாக நீங்கள் ஹையர் பண்ணியிருக்கலாம். தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக நம்ம சேனல் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதே போல் பேக்லிங்க் சம்மந்தமாக வீடியோஸ் கொடுத்துருக்கோம், கன்வெர்ட்டிங் சம்மந்தமாக வீடியோஸ் கொடுத்துருக்கோம். தென் ஃபஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லா வீடியோஸும் ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு நம்ம எந்த அளவுக்கு ஜெனுவனாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றத நீங்கள் ஓரளவுக்கு சேனலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும் நண்பா. ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா ஒன்று டேரெக்டாக கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா கீழே வந்து சோஷியல் மீடியா லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். அது மூலிமா வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டவுட்ன்றதை ஒன்று கிளியர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் ஃபுல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே பெனிஃபிட்ஸாக இருக்கும்.